ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை அண்ணா நகர் டவர் வியூ காலனியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர், வைர வியாபாரி. கடந்த 4ஆம் தேதி தன்னிடமிருந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 வைர கற்களை விற்பதற்காக வடபழனி ஆற்காடு சாலையில் உள்ள ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு வைர கற்களை வாங்கப் போவதாக சொல்லி வர சொன்னவர்கள் அவரை கட்டி போட்டு வைர கற்களை பறித்துக் கொண்டு தப்பினர். ஹோட்டல் ஊழியர்கள் உதவியால் அங்கிருந்து வெளியே வந்த சந்திரசேகர் வடபழனி போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தமிழகம் முழுதும் கொள்ளை கும்பலை வலைவீசி தேடினர். அன்று நள்ளிரவே தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே காரில் வந்த ஒரு கும்பல் சிக்கியது. அவர்கள்தான் வைரக்கற்களை கொள்ளையடித்து சென்றது சிசிடிவி காட்சி மூலம் உறுதியானது. அதிலிருந்த ஜான் லாயட், விஜய், ரதீஷ், அருண் பாண்டியராஜன் ஆகிய 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார் வைரக்கற்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களை சென்னை அழைத்து வந்த தனிப்படை போலீசார் வைரக்கற்களை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒப்படைத்தனர். ஆனால் கோர்ட்டில் ஒப்படைத்த வைரக்கற்கள் ஒரிஜினல் இல்லை என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வைர வியாபாரி சந்திரசேகர் வேப்பேரி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று நடந்த பொதுமக்கள் குறைதீர் முகாமில் கமிஷனர் அருணிடம் புகார் மனு அளித்தனர். கடந்த 4ஆம் தேதி என்னிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 4 வைரக்கற்களை போலீசார் மீட்டு 8ஆம் தேதி கோர்ட்டில் ஒப்படைத்தனர். ஆனால் அது ஒரிஜினல் இல்லை, போலீசாரால் தயாரிக்கப்பட்ட போலி வைரக்கற்கள். அவை போலியானது என்பதை மதிப்பீட்டாளர்கள் மூலம் நீதிபதியும் அறிந்து கொண்டார். ஏற்கனவே மதிப்பீட்டாளர்கள் சமர்ப்பித்த ஆவணத்தை வைத்து சரிபார்க்கவும் உத்தரவிட்டார். எனக்கு சொந்தமான 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்களை மீட்டு தருவதோடு மோசடியில் ஈடுபட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது புகார் மனுவில் கூறியுள்ளார். இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கேட்டபோது வியாபாரி சந்திரசேகர் அளித்த புகார் முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறினர்.